Hi friends, welcome to Tutors Funny Tamil. நம்ம JavaScript WP வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாவாட WP வந்து நம்ம பார்க்க போகிறோம், எப்படி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுன்றது. இப்போ நம்ம WP வந்து நமக்கு சரியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் தாங்க நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலில் போயிட்டு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியில் வந்து சரியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும், ரைட்? அதனால இந்த WP, அதாவது WPனா என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து நம்ம WPன்னு சொல்லுவோம். இது சரியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் ஒரு இண்டஸ்ட்ரியலில் போயிட்டு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து சரியாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ள முடியும், ரைட்? அதனால் இன்றைக்கி அதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இது நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதனால் நான் எழுதிய விளங்கப்படுத்துகிற ஒரு நோட்ஸ் வந்து நான் வந்து இப்போ தான் தயார் பண்ணேன். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்? இதில் தான் நம்ம ஆரம்பிக்கிற விஷயம், ரைட்? இப்போ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்? இதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆரம்பிக்கிற டாபிக், ரைட்? கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்தோம்னா நம்ம இப்போ கிளாஸ்னா என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட். அதான் நம்ம சொல்றது என்னன்னா கிளாஸ்ன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு அச்சுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அச்சுனா என்னன்னு சொல்றது, இப்போ நார்மலாக ஒரு அச்சுனா இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று தயாரிக்கிற நேரம் ஒரு அச்சு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு மட்பாண்டு ஒன்று தயாரிக்கிற நேரம் அச்சு ஒன்று செஞ்சுருப்பாங்க. அந்த அச்சு எடுத்து வச்சு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் அதே மாதிரி ஒரு பதார்த்தத்தை தயார் செய்வாங்க, அதாவது ஒரு அச்சு. அதே மாதிரி தான் இது ப்ரோக்ராமிங், ரைட்? இப்போ நம்ம ஒரு சாவி ஒன்று அடிக்கிறோன்னா அதே சாவியோட அச்சை வச்சு எத்தனை சாவி வேணாலும் அவங்களால தயார் செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம WP கான்செப்ட்லேயே வந்து நம்ம சொல்கிறது வந்து கிளாஸ் த ப்ளூ பிரிண்ட். கிளாஸ் வந்து ஒரு அச்சு, ரைட்? அந்த அச்சுகளுக்கு நம்ம ரெண்டு விஷயம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஒன்று அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்னு ரெண்டு விஷயம் இருக்குது. அட்ரிபியூட்ஸ்னா என்னன்னா நம்ம வேரியபிள்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் அட்ரிபியூட்ஸ். சிம்பிள் ஒரு மீனிங் வந்து வேரியபிள்ஸ், ரைட்? அடுத்தது வந்து மற்ற மெத்தட்ஸ்னா நம்மளோட மெத்தட்ஸ், ரைட்? இப்போ நார்மலா இப்போ நான் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா இதுதான். அது உங்களோட வந்து கிளாஸ், இதுதான் உங்களோட கிளாஸ் இஸ் ப்ளூ பிரிண்ட், ரைட்? அதுக்குள்ள வந்து நம்மளுக்கு என்ன தேவை, அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ரெண்டு இருக்கு. இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குவோம், ரைட்? இந்த கிளாஸ் நேமோட நம்ம அந்த அட்ரிபியூட்ஸை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்று தயாரிப்போம், ரைட்? அதை நான் எப்படி தயாரிக்கிறேன்றதை நம்ம பார்ப்போம், ரைட்? இப்போ இதில் பாருங்க, கிளாஸ்னா என்னன்னு சொல்ல கேள்வி ஒன்று கேட்டாங்கன்னா அவங்க கிளாஸ் இஸ் ப்ளூ பிரிண்ட், ரைட்? அந்த கிளாஸ்ன்ற ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நீங்கள் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் தயாரிக்கலாம். இந்த அச்சை வச்சு நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் தயாரிக்கக்கூடியதா இருக்கும், ரைட்? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் வந்து லேப்டாப். நம்ம அன்றாடம் நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு லேப்டாப், எல்லாத்துக்குமே லேப்டாப்ஸ் வந்து இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் படிக்கிறவங்க அவ்வளோ பேருக்கு லேப்டாப் ஒன்று வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ரைட்? இப்போ அந்த லேப்டாப்பில் உள்ள விஷயம் என்னன்னா இது வந்து சொல்கிறது நம்ம என்னது அட்ரிபியூட்ஸ், இதுக்கு சொல்கிறது மெத்தட்ஸ், ரைட்? இப்போ பாருங்க, இதில் என்ன நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்க, ரைட்? ரைட், இப்போ பாருங்க, லேப்டாப்ஸுக்கு என்னென்ன இருக்கணும் அட்ரிபியூட்ஸ்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன், ரைட்? நம்மளோட கான்ஃபிகரேஷன், நம்மளோட லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம என்னென்ன இருக்குது நம்ம லேப்டாப்ஸில், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேப்டாப்ஸ் நான் எடுத்தேன்னா இப்போ என் லேப்டாப்பில் பாருங்க DXDIH இந்த கமாண்டை நான் டைப் பண்ணேன்னா எந்த லேப்டாப்லையும் அது கம்ப்ளீட்டாக அதை ரேம் எத்தனை, கெப்பாசிட்டி என்ன, அது என்ன பிராண்ட், அதோட ரேம்ட கெப்பாசிட்டி என்ன, பிஜியோட கெப்பாசிட்டி என்ன, ஸ்டோரேஜ் என்ன, எல்லா விஷயமும் அதில் வந்து நம்மளுக்கு வந்து எங்களுக்கு வந்து எனேபிள் ஆகி வந்துடும், கம்ப்ளீட்டாக வந்து அதை காட்டப்படும். ஓகே, பார்த்தீங்கன்னா இதான் வந்துச்சு, ரைட்? இந்த ரைட் இங்கே பார்த்தீங்க, இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 10 போட்டிருக்கேன், ரைட்? சிஸ்டம் மாடல், ப்ராசஸர் என்ன, இந்த ப்ராசஸர், மெமரி, ரைட்? இதில் வந்து டிஸ்பிளே, நீங்கள் விஜிஏ பார்க்கணும், இந்த விஜிஏ பார்த்துங்க, விஜியோட கெப்பாசிட்டி என்ன, இந்த வந்துருச்சு இத்தனை மெமரின்னு எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு வந்து இப்போ காட்டியிருப்பாங்க, ரைட்? இதுதான் வந்து இப்போ நம்மளோட சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அவ்வளோத்தையும் காட்டியிருக்காங்க, ரைட்? இப்போ இதுதான் நாங்கள் அதை கொடுத்துருக்கேன், ரைட்? இப்போ இதில் வந்து என்னென்ன லேப்டாப்புக்குள்ள மெத்தட்ஸ் என்ன, லேப்டாப் நம்மளால் செல் பண்ண முடியும், செல் அண்ட் ரிப்பேர், ரைட்? அப்போ ரெண்டு மெத்தட் நான் கொடுத்துருக்கேன், ரைட்? இப்போ இதில் வந்து என்னென்ன இருக்குது, இப்போ இதில் வந்து பிராண்ட் இருக்குது, லேப்டாப்புக்கு ஒரு மாடல் இருக்குது, ரேம் இருக்குது, CPU இருக்குது, VGA, ஸ்டோரேஜ், வைஃபை வந்து நம்ம பூலியன். இப்போ நார்மலாக பூலியன்னா இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நான் வைஃபை வந்து இப்போ ஆன் பண்ணியிருக்கீங்க பாருங்க, என்ன இருக்குது, வைஃபை வந்து இப்போ ஆனில் இருக்குது, ரைட்? இதை நம்மளால் ஆஃப் பண்ணோம்னா என்ன ஆகும், இதை வந்து நம்மளால் ஆஃப் பண்ண முடியும்,
ரைட். ஆஃப் பண்ணா பூலியன் ஃபால்ஸா, ஆன் பண்ணா பூலியன் ட்ரூவா, ரைட். அதனால தான் நான் பூலியன் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ரைட். இப்போ அது வந்து பூலியன் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி நம்மளால ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம செக்யூரிட்டி கொடுக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்டால நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து லாக் பண்ண சொல்லி லாகின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்கு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி இல்லாமல் நாங்கள் லாகின் பண்ணலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ட்ரூனா ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நம்ம பதிவு செஞ்சு தான் நம்மளால் லாக் பண்ண முடியும். ஃபால்ஸ்னா பதிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லை, ரைட். அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் பூலியன் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், ரைட். இந்த மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் மனசுக்கு எடுத்துக்கோங்க. என்னதுக்கு நம்ம பூலியன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வைஃபை வந்து நம்மளால் வைஃபை வந்து நம்ம எனேபிள் பண்ணி மெஷினுக்கு வந்து ட்ரூவை கொடுத்தும் யூஸ் பண்ண முடியும். ட்ரூ இல்லாட்டி என்ன செய்ய முடியும், நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் மெஷின் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம செக்யூரிட்டிக்காக நம்ம கொடுக்குறது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும், நம்ம ஃபால்ஸாக வச்சுக்கவும் முடியும். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் பூலியன் யூஸ் பண்ணுங்க. ஒரு விஷயத்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், ஓகே, இதை ட்ரூ பண்ணிக்க முடியும், இதை ஃபால்ஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆக்டிவ் யூசர் இருக்கார், அவரை வந்து ட்ரூ பண்ணிக்க முடியும். அந்த யூசர் இல்லாட்டி அந்த கம்பெனியை அவரை ஃபால்ஸ் பண்ண முடியும், ரைட். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம பூலியன் நம்ம யூஸ் பண்ணுறது, ரைட். இப்போ இன்ட்ல ஸ்டோரேஜ், இப்போ டபுள்னா நம்மளோட சிபியோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறது நம்ம டபுள் யூஸ் பண்ணுவோம். இன்ட் விஜியோட கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் நம்மளோட ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ், ரேம் கெப்பாசிட்டி, மாடல் என்ன, பிளான், ரைட். இப்போ இதுக்கு தான் நம்மளோட கிளாஸுக்கு நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம சொல்கிறது அட்ரிபியூட்ஸ்னு சொல்லி, ரைட். அந்த கிளாஸ் உள்ளுக்கு நம்மளுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்குது, ரைட். என்ன மெத்தட், செல்னு ஒரு மெத்தட் இருக்குது, ரிப்பேர்னு ஒரு மெத்தட் இருக்குது, ரைட். இதில் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், ரைட். இது நான் கிரியேட் பண்ணது எதுக்குன்னா லேப்டாப்னு ஒரு உதாரணத்துக்கு நான் கிரியேட் பண்ணது, ரைட். இப்போ அடுத்த உதாரணம் என்ன எடுத்தேன்னா ஒரு ப்ராடக்ட்ன்றத உதாரணம். இப்போ ப்ராடக்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இப்போ இந்த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கான இப்போ நான் இதை ரைட். இப்போ ப்ராடக்ட்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன இதாக, இப்போ ஃப்ரிட்ஜாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜ், இல்லைன்னா வாஷிங் மிஷின், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஷூ, ரைட். இந்த மாதிரி பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. டிவி, ஓகே. இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுக்கலாம். இந்த ப்ராடக்ட் எடுத்தோம்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான அட்ரிபியூட்ஸ் வந்து என்ன பிஹேவியர் கொடுத்துருக்கேன், ஓகே. இப்போ என்னென்ன கொடுத்துருக்கீங்கண்ணே அட்ரிபியூட்ஸ் கொடுக்குற நேரம். இப்போ வந்து நம்ம ஒரு வாஷிங் மிஷின் எடுத்து அதுக்கு ஒரு பிராண்ட் இருக்கும், இப்போ எல்ஜின்ற பிராண்ட், அதுக்கு ஒரு மாடல் இருக்கும், ரைட். அதுக்கு மாடல் ஒன்று இருக்கும். அந்த வாஷிங் மிஷினுக்கான காஸ்ட் இருக்கும், ப்ரைஸ் இருக்கும், ரைட். அதாவது டெஸ்டட், இந்த வாஷிங் மிஷின் டெஸ்டட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரைட். நம்ம பதிவு செய்வோம். அடுத்து வந்து அதுக்கான சீரியல் கோடுன்னு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம், ஓகே. இதுதான் சொல்கிறது என்ன சொல்கிறது, இதுக்கான அட்ரிபியூட்ஸ் ஓ வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. அதுக்கான மெத்தட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். 3 மெத்தட்ஸ் டிசைன் பண்ணி, என்னது செல், ரிப்பேர், டெஸ்ட்னு சொல்லி ஒரு 3 மெத்தட் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, செல்னு ஒரு மெத்தட் இருக்குது, ரிப்பேர்னு ஒரு மெத்தட் இருக்குது, டெஸ்ட்டுன்னு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி 3 மெத்தட் நான் வந்து டிஃபைன் பண்ணி காட்டியிருக்கேன். வெரி சிம்பிள், ரைட். இப்படி தான் நம்மளுக்கான நம்ம வந்து டிஃபைன் பண்ணி காட்டுறது வெரி சிம்பிளாக நம்ம செஞ்சு, ரைட். இப்போ இதை வந்து நம்ம ஜாவாவில் வந்து நம்ம எழுதி பார்த்தோம்னா ஒரு இப்போ நான் நெட்பீன்ஸ் ஐடியை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்துங்க இப்போ நம்ம கன்சோல் அப்ளிகேஷன் அண்டு இப்போ ஸ்விங் அப்ளிகேஷன்லாம் செய்கிறதுனா பேசிக்காக நீங்கள் வந்து நெட்பீன்ஸ்லேருந்து நீங்கள் செய்யுங்க, ரைட். இப்போ இன்டெல்ஜே நம்ம யூஸ் பண்ணுறதுனா நம்ம நார்மலாக இன்டெல்ஜேலையும் எழுதலாம். இன்டெல்ஜே ஐடியில் நம்ம எழுதுறதுனா நம்ம நார்மலாக வந்து ஜாவா எஃப்எக்ஸ் நமக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை எழுதுறதுனா நமக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து நமக்கு நெட்பீன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நமக்கு இந்த ஜாவா கன்சோல் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோ அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக எனக்குலாம் வந்து இந்த நெட்பீன்ஸ் ஐடி தான், இதை நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட். இப்போ அதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதில் எடுப்போம் ஜாவா ஆண்ட் மெமன் இருக்கும். நம்ம டெபெண்டன்சி எதுவும் யூஸ் பண்ணலை, இல்லை ஜாவா ஆண்ட்னு யூஸ் பண்ணி ஜாவா அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணி என்ன பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் வந்து கிரியேட் மெயின் கிளாஸ் இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை அன்செக் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் மெயின் கிளாஸ் வந்து நம்ம வந்து இல்லை மெயின் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், ரைட். இதில் வந்து நான் கிரியேட் மெயின் கிளாஸ்க்கு போடுவோம், டெமோன்னு சொல்லி போடுவோம். கிளாஸை பேர் டெமோ போடுவோம், ரைட். இதுலையும் கிரியேட் பண்ணலாம், நம்மளை தானாகவும் கிரியேட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இதை வந்து கிரியேட் ஆகி வரும். நம்ம கிரியேட் மெயின் கிளாஸ்ன்ற சூஸ் பண்ணால் நம்ம கிரியேட் பண்ணுவோம், ரைட். இப்போ இல்லைன்னா இந்த கிளாஸை வந்து நீங்கள் வந்து அவனை போய்ட்டு கிளாஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து கிரியேட் ஆகிடும் மெயின் மெத்தட் தான். ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் ஆகிடுச்சு, இந்த இதுக்குள்ளே மெயின் மெத்தட் வந்துட்டாங்க. இல்லை பாருங்கள், நான் இப்போ வந்து மெயின் மெத்தடில் போயிட்டு சிஸ்டம் டாட்
அவுட் டாட் println அடிச்சோம்னா ஹாய்னு டைப் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு காணும். ஹாய்னு வந்துச்சு. இப்போ பாருங்க, ரைட், இங்கே பாருங்க டெமோ, இதுதான் டெமோன்னு வச்சுருக்கோம் அந்த பேக்கேஜ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் அந்த டெமோக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ரைட், இந்த கிளாஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த கிளாஸை பேர் என்னென்னா, ஏதாவது நீ லேப்டாப்னா லேப்டாப்னு வச்சுக்கலாம். நான் வந்து என்ன ப்ராடக்ட்ங்கிறத எடுத்துக்கிறேனே, இதே மாதிரி தான் செய்கிறது லேப்டாப்புக்கும். நான் ப்ராடக்ட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் என்னென்ன வச்சுருந்தேன் அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் கிளாஸ் உங்களுக்கு என்ன நான் செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ லேப்டாப்னா லேப்டாப் எடுத்துக்கோங்க. நான் லேப்டாப் வேணும்னா லேப்டாப் எடுத்துக்கிறேனே. லேப்டாப் ப்ராடக்ட்டை நான் க்ரியேட் பண்ணி இந்த ப்ராடக்ட் அவ்வளோ விஷயத்தையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் எழுதிக்கிறீங்க. ஓகே, ஸ்ட்ரிங் பிராண்ட், ஸ்ட்ரிங் மாடல், ஸ்ட்ரிங் டபுள் காஸ்ட். ஏன்னா இதை நான் வந்து இப்போ எழுதி நான் உங்களுக்கு இதை அப்படியே சொல்ல போனேன்னா மிச்ச நேரம் இந்த வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டு இருக்கு. அதனால தான் நான் வந்து இதை சிம்பிளாக வந்து நான் இப்படி எடுத்து பேஸ்ட் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி நான் விளங்கப்படுத்திட்டேன். ரைட், இப்போ பாருங்க, இவ்வளோ தான் என்னோட கிளாஸ். என்ன கிளாஸ்? ப்ராடக்ட் கிளாஸ். இது வந்து அட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம், இது பிஹேவியர்னு சொல்லுவோம். ரைட், இப்போ பாருங்க, இப்போ எனக்கு வந்து இதுக்கான ஆப்ஜெக்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னா, எனக்கு வந்து இந்த இதில் போயிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் இங்கே மெயின் மெத்தடில் போயிட்டு இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்ன்ற கிளாஸில் P1ன்னு சொல்லி எடுத்துட்டு ஈக்குவல் நியூன்ற கீவேர்டை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ண நான் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு ரைட், இப்போ வந்து கிரியேட் பண்ணுவோம். பாருங்க, P1 டாட் இது இங்கே பாருங்க, நீங்கள் கிரியேட் பண்ண அவ்வளோ விஷயம் வேரியபிள்ஸும் இதில் காட்டுது. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், பிராண்ட் எடுக்கிறேன். பிராண்ட் வந்து நான் எழுத போகிறேன் எல்ஜின்ற பிராண்ட். சரியா? ரெண்டா P1 டாட் மாடல் எழுத போகிறேன். ஏதாவது ஒரு மாடல் வந்து இஎக்ஸ் மாடல் எழுத போகிறேன். மாடல் நேம். அது திரும்ப P1 அடிச்சு திரும்ப எழுத போகிறேன். அதோட காஸ்ட் வந்து ஒரு காஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இதோட காஸ்ட் ஒன்று இப்படி எழுதிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம் காஸ்ட் ஒன்று. அடுத்த P1 அடிச்சு இங்கே வந்து டெஸ்டட்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து பூலியன் ட்ரூ பண்ணுவோம், டெஸ்டட் ட்ரூ பண்ணுவோம். இவ்வளோ தாங்க விஷயம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இதே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நான் P2ன்னு சொல்லி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே உங்களுக்கு பிராண்ட் எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மாற்றி கொடுத்துக்கலாம். P2 இங்கே கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து சும்னு கொடுக்கலாம். இங்கே மாடலை வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். காஸ்ட் வந்து 1000, டெஸ்டட் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, இதெல்லாம் கொடுக்கணும். ரைட், இப்போ பாருங்க, இதில் போய்ட்டு நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் இதுக்கு நான் எழுதுறேன் the brand is the brand ன்னு சொல்லி அடிச்சுட்டு நான் ப்ளஸ் அடிச்சு நான் கொடுக்குறேன். என்ன சொல்ல போகிறேன், இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னா P1 டாட் என்ன பிராண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த பிராண்டை இது பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சிஸ்டம் டாட் டாட் பிரிண்டர்ல ரெண்டாவது நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அது மாடல். இந்த மாடல் இங்கே கொடுத்தீங்கன்னா மாடல் பிரிண்ட் பண்ணும். திஸ் த பிராண்ட் இஸ் த மாடல் இஸ். ரைட், இப்போ இல்லை அவ்வளோத்தையும் இந்த மாதிரி தான் பிரிண்ட். அப்புறம் த காஸ்ட் இஸ் டெஸ்டட் ட்ரூ, எல்லாத்தையும் வந்து இந்த இதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் அந்த ரெண்டாவதையும் எழுதணும். அப்படி தான் எழுதணும். சிஸ்டம் த பிராண்ட் இஸ்ன்னு சொல்லி இதை வந்து P2 கொடுத்தீங்கன்னா அந்த பிராண்ட் பிரிண்ட் பண்ணுவார். P2ன்னு கொடுத்த இந்த மாடல் பிரிண்ட் பண்ணுவார். ரைட், அதே மாதிரி தான் இந்த மூணாவதே உங்களுக்கு எழுதணும்னா இந்த நான் எழுதி காட்டினேன். அதையும் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி த காஸ்ட் இஸ் எழுதிட்டு இங்கே நான் வந்து என்ன எழுத போகிறோம், காஸ்ட் P1 டாட்
Right. v1 dot there cost இதை எடுக்கிறோம். இந்த காஸ்ட்டை என்ன இது பண்ணுறோம். பட் அடுத்த டெஸ்டட்னா அதே மாதிரி தான் டெஸ்ட் எடுத்து நீங்கள் எடுக்கணும். இப்போ இதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட்டை பாருங்கள், ஜென்ரேட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த பிராண்ட் இஸ். இப்போ இதில் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாதனால தான் இந்த மாதிரி வருது. இப்போ நான் இதை கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் ஒன்று லீவ் பண்ணேன்னா ஒரு ஸ்பேஸோட வரும். இப்போ பாருங்கள், the brand is, the model is, the cost is, the brand and model இந்த மாதிரி வருது. இப்போ நான் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ரெண்டே செப்பரேட் பண்ணி காட்டுறேன். இதை அப்படியே இது பண்ணிட்டு இப்போ திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன், இது ரெண்டாவது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணி அழகாக காண்பிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது சந்தேகம் கமெண்ட் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.